மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயர். வணக்கம் திரு ஆர்கே. இந்த நீக்கத்தை எப்படி பார்க்கலாம்? ஒரு நாளுக்கு பிறகு இந்த நீக்கம்ங்கிறது நடந்திருக்கு, பின்னாடி ஏதாவது நடந்ததா? இல்ல, இது என்னை பொறுத்தவரை இது வேற வழியில்லா பண்ணியிருக்காரு இபிஎஸ். எடப்பாடியினுடைய ஹேண்டை ஃபோர்ஸ் பண்ணணும். அதாவது இப்ப செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் திருசங்க சுரங்கத்துல தொங்க விட்டாரு எடப்பாடி. என்ன பண்ணாரு? இவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது ஆக்ஷன் எடுக்க முடியாது அதுக்கு. அதே மாதிரி இந்த ஒருங்கிணைக்க வேண்டும்னு சொன்னாரு, அதுக்கு ஒரு கெடு வடிச்சாரு, கால கெடு வடிச்சாரு, அதுவும் ஒன்றும் கண்டுக்கல. கடைசியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக எடப்பாடியினுடைய ஹேண்டை ஃபோர்ஸ் பண்ணும். எனக்கு இதுல இருந்து எடப்பாடியை பொறுத்தவரை வரை அவர் முடியற அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அந்த ஒரு சிச்சுவேஷன் என்பது விரும்பத்தகாத ஒரு சிச்சுவேஷனா இருந்தது. அதை எடப்பாடியினுடைய ஹேண்டை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது செங்கோட்டையன் எக்ஸ்பெக்ட் பண்ண நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.